ஒரு ரொம்ப தீவிரமான ஃபேன், உங்களை ரொம்ப பிடிச்சு போனவர். ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப நேரமா வந்து நான் அவருக்கு கிட்ட பேசணும், பிரியானந்த் கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் he really likes you. So அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன கால் பேசிடலாமா? பேசலாம். ஆஹா, ஓகே. அவர் பிஸியா இருக்காங்க, போன் வச்சிருங்கப்பா. ஹலோ பிரியா ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் ஒண்ணும் நல்லா இல்ல. நல்லா இருக்கிறேன்னு சொல்ற ஒரே ஆளு பிரியா ஆனந்த் மட்டும்தான். அது நல்ல விஷயம் தானேங்க. ஆமா, நல்ல விஷயம்தான். நான் இன்னும் நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல? கொரோனா COVID-19 வைரஸால் என்னுடைய பயணம் முடக்கப்பட்டு விட்டது. 8 மாத காலமாக வீட்டில் நான் முடங்கி இருக்கிறேன். சார், நீங்க இப்படி தமிழ் பேசினாலே நம்ம நிறைய சொதுப்புனதுதான் ஞாபகம் வருது. அதனால நான் வீட்டுல முடங்கி இருக்கேன். பிரியா ஆனந்த் ஃப்ரீயா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க. அது வேற, இந்த கொரோனா காலத்துல நல்லா இருக்கீங்கன்னு தமிழ்நாட்டுல சொல்ற ஒரே ஜீவன் எங்க பிரியா ஆனந்த் தான். சரி சார், நீங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க தீபாவளி ஸ்வீட்ஸ் பக்ஷணம் எல்லாம் சாப்பிடுங்க. பாய். பேசலாம். இந்த தீபாவளி உங்களுக்கும் தித்திக்கும் தீபாவளியாக இருக்கணும். உங்களுடைய வளமான எதிர்காலத்திற்கு வாசல் அமைத்து தருகிற தீபாவளியா இருக்கணும். தேங்க்யூ. சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் பிட்டாலும் தித்திப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கமும் தித்திக்கணும். தேங்க்யூ சார். இந்த ஏழை தொண்டனை என்னையும் நீங்க கவனத்துல வச்சிருக்கணும். தேங்க்யூ. மறந்துடாதீங்க. தேங்க்யூ சார். நன்றி. பேசி கொஞ்ச நேரத்திலேயே வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அதுக்காக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ் மாத்தி பேசுங்கன்னு கேட்டேன். இருந்தாலும் நீங்க இப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படி? சோ நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான் வந்து இப்ப கால் பண்ணிருந்தாங்க. அவரு செம்ம கியூட்டா இருப்பாரு. ஷூட்டிங்ல கூட டு வாட்ச் ஹிம், he is very sweet. இதுல ஃபனி என்னன்னா, அவர் obviously தமிழ் நிறைய மேடையில பேசியிருக்காரு. பட் டயலாக்ல ஏதோ கொஞ்சம் சொதுப்பாரு. நான் வந்து இங்கிலீஷ்ல டயலாக் சொன்னா நான் சொதுப்பிட்டு இருப்பேன். சோ நாங்க ஒரு செட் ஆக்கி